வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். விருதுநகர்லேருந்து சாமி. வணக்கம். வாரந்தோறும் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சில வாரங்கள் வரல, அதனால தான் எனக்கு வாரந்தோறும் சொன்னோன்னே அதை ஃபைனல் பண்ண முடியாமல் போச்சு. ஒரு சில வாரங்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12-13 வாரங்களுக்கு மேலே போயிருக்கும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளியூர் பயணம் போயிடுறாரு, அவரை பிடிக்க முடியலன்றதுனால இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து கொடுக்க முடியல. இனிமேல் வர்ற வாரங்களில் முயற்சி பண்ணி தொடர்ந்து பதிவு கொடுக்கணும்னு 2 பேருமே முயற்சி எடுத்துருக்கோம். ஓகே வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. ஆமாம், அதாவது புதுசாக இப்போ பக்கத்தில் நமக்கு ஒரு இடம் வந்துச்சு. ஓகே, காளிமனை. ஓகே, அதை வாங்கியிருக்கேன். சரி. அதில் வந்து இப்போ நான் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் அமௌண்ட் இருக்குது. சரி. இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜி பில்டர்ஸ் வந்து ஒரு மகத்தான ஸ்தாபனம், சிறந்த ஸ்தாபனம். தொடர்ந்து உங்கள் வீடியோ பதிவோட பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இவரை போய் இன்றைக்கி நம்ம அணுகணும், போய் நேரடியாகவே கேட்குறோம். இந்த இதுக்குள்ளே நீங்கள் குறைஞ்ச விலை வீடு, அதாவது பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 40-30 லட்சம் வரைக்கும்லாம் வீடு தொடர்ந்து கட்டி கொடுத்துருக்கீங்க. உங்கள் வீடியோ பதிவில் ஃபுல்லாமே யூடியூப்பில் பார்க்குறோம். ஓகே, தொடர்ந்து அப்டேட்டில் இருக்குங்க. எனக்கு கையில் இருக்கிறது ஒரு 10 லட்ச ரூபா தான் இருக்குது. சரி. அந்த ரூபாயை வச்சு வீடு வந்து A to Z எல்லாமே முடிச்சு கொடுக்கணும். எல்லாமே முடிக்கணும். ஆமாம், எல்லாமே முடிக்கணும். நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்களை வந்து நேரடியாக பார்த்து போடுறீங்களா? இல்லை, அது வெறும் காளிமனைன்னு சொல்லிட்டார்ல, காளிமனையாக மட்டும்தான் இருக்குது. சரி. அதாவது மொத்தம் அந்த 10 லட்சம் உங்கள் கையில் ஒப்படைக்கிற மாதிரி. சரி. எங்களுக்கு நீங்கள் வீடு கட்டி எல்லாமே முடிச்சு கொடுக்குறது உங்களுடைய பொறுப்பு. சரி. இப்போ போரு போட வேண்டியிருக்கு. சரி. கரண்ட் இருக்க வேண்டியிருக்கு, அந்த வேலைகளுக்கு மோட்ரு மாட்டணும். அதுக்கடுத்து தொட்டி வேணுமா? தண்ணி தொட்டி வேணுமா? தண்ணி தொட்டி கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சேஃப்டி டேங்கு அது கண்டிப்பாக வேணுமாங்க. ஆமாம், ஓகே. சரிங்க. இப்போ போரு, மோட்ரு, சரியா, இந்த தண்ணி தொட்டி இது எல்லாமே சேர்த்து வரும்போது, சேஃப்டி டேங்கு, போரு, மோட்ரு எல்லாம் சேர்த்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வரைக்கும் இந்த இதுக்கு போயிடும். சரி. மீதி போயிடுச்சுன்னா 8.5 தான் இருக்குது. சரி. சரியா. ஒரு வீடு அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 450 சதுரடியாவது இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். ஒரு 10க்கு 10 ஒரு பெட்ரூமு, ஒரு 10க்கு 12 அல்லது 10க்கு 14 ஹாலு, ஒரு 6க்கு 8 கிச்சனு, ஒரு 6க்கு 4 பாத்ரூமு, ஒரு படிக்கட்டு மேலே மாடிக்கு போகிறதுக்கு, இதெல்லாம் சேர்த்து வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 450 சதுரடியாவது வீடு போடணும். போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதை விட சின்னதாக போட்டோம்னா பாக்ஸாக இருக்கும். விவரத்தை சொல்லுறேன். இப்போ 450 சதுரடிக்கும் போது இப்போ உள்ள பட்ஜெட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு 2500, இன்ஜினியர்ஸ் எல்லாம் 3 மேலே வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து 2500 கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். சரி. 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கே 10 லட்சம் ஆச்சு. அந்த 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 1.25, 11.25 ப்ளஸ் இது ஒரு 1.5, மொத்தத்தில் ஒரு 12.25, 13 வரைக்கும் இந்த 450 சதுரடியும் எல்லா வேலை அடக்கம் சேர்த்து 13 ரூபா வரைக்கும் வருது. இதை குறைச்சோம் அப்படின்னா ரூம் சைஸை தான் குறைக்கிற மாதிரி இருக்கும். சரி. சரியா. ரூம் சைஸை குறைக்கவா என்ன செய்யலாம்? அதாவது ரூம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆடியில் கூட ஒரு தகவல் சீட்டை போட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சரி. நீங்கள் காலை வேணா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஹால், அடுப்படி, லெட்டின் பாத்ரூம் இது ஓகே. சரி. ரூம் கூட நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூம் வேணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த இதுக்குள்ளே முடிக்கிற அளவுக்கு இந்த 10 லட்சத்தை வந்து ஒரு பைசா தாண்டக்கூடாது. இது நான் வெளியே விசாரித்த மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான வேலைகள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நமக்கு வேலை முடிய ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். அந்த முடிய போகிற ஸ்டேஜில் ஏதாவது ஒரு 1 ரூபா 2 ரூபா ரெடி பண்ண முடியுமா? அதைத்தான் சொல்கிறேன். இந்த 10 லட்சத்துக்குள்ளே நீங்கள் எனக்கு வீடாகவே கொடுத்துடணும். அது வந்து நீங்கள் எதை சுருக்குவீங்களோ கூட்டுவீங்களோ அது வந்து உங்களுடைய விருப்பம். எங்களுக்கு வந்து இந்த இதுக்குள்ளே வந்து அடக்கமாயிடணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வேலை கூடிருச்சு, ப்ளம்பிங் கூடிருச்சு, அவுட்டிங் வெளியே கூடிருச்சு, இந்த பூச வேண்டி இருக்குது, அது அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு சொல்லி சில கட்டட வேலைங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் கூட அப்படின்ட்டுருவாங்க. ஆமாம். ஏன்னா வேலை இழுத்துரும். நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதில் வந்து வேலை வந்து கூடும். இதை வந்து நம்ம நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் நான் ஒரு முடிவோடே வந்துட்டேன். சரி. இந்த 10 லட்சம் நான் உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கேன். எனக்கு வந்து நீங்கள் வீடாக கொடுத்துடணும். ஓகே, ஓகே. அதுக்குள்ளே நீங்கள் போரையும் கொண்டு வந்துடணும், லெட்டினை கொண்டு வந்துடணும். தொட்டி சொன்னீங்களா, என்ன தொட்டி லெட்டின் தானே? ஆமாம், செப்டிக் டேங்க் தொட்டி, அதையும் உள்ளே கொண்டு வந்துடணும். ரூம் இருந்தாலும் இல்லைனாலும் அதை எந்த அளவு சுருக்க முடியுமோ நீங்கள் சுருக்கி எனக்கு வீடாக கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.
ஓகே, அப்போனா வந்து ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 350 ஸ்கொயர் ஃபீட்டு. 350னா ஒரு 8M ஆகுது. சரி. சரியா? அடுத்து போரு, மோட்ரு, செப்டி டேங்க் தொட்டி போட்டோம்னா ஒரு 10 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். ஆமாம், 350 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டு முடிச்சிடலாம். சரி, ஓகேவா? இது எனக்கு சரி. அதாவது நீங்களும் கடைப்படக்கூடாது, நானும் முடிக்கும்போது சிரமப்படக்கூடாது. உங்களை நம்பி வந்திருக்கேன்றது அதை தான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். சரி சரி. சரியா? வேறு எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் ஒன்றும் கிடையாது. வீடு, இந்த போர் எல்லாமே இதுக்குள்ள அடக்கமாக முடிஞ்சு போயிருக்கு. எல்லாத்தையுமே சரி கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த மட்டும் எக்ஸ்ட்ராலாம் பெரும்பாலும் கேட்க மாட்டோம். கடைசியாக எவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு கேட்க மாட்டோம். நீங்களும் எதுவும் சொல்லக்கூடாது. எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும்போதேவும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை, என்னுடைய வழக்கத்தை நான் சொல்லிட்டேன். விலை வந்து இவ்வளோதான். நான் வச்சிருக்க கையிருப்பு காசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு. ஓகே, பண்ணிடலாம். இது ஓகே தான் உங்களுக்கு? இது ஓகே தான். சரி, ஓகேங்க. நான் உங்களுக்கு பிளான் போட்டுட்டு ரூம் சைஸ் என்னென்ன வரும் சரி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சரிங்க. இல்லைன்னா அடுத்து இடையில வாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு வரட்டுமா? ஆமாம், 2 நாள் கழிச்சு வாங்க. இப்போ வந்து ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு ப்ளஸ்ஸு போர் எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்கோம். அண்ணன் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. 350 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் எப்படி, என்னென்ன ரூம் சைஸுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஓகே, பாய். அடுத்த சந்திப்போம்.